அமல்படுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்து. தமிழக அரசு அமல்படுத்த மறுப்பாயானால் போராட்டங்கள் தீவிரமாகும். அதிகாரங்கள் தோள் தோள், ஆணவ பேச்சு தோள் தோள் செய்கின்றோம். நிச்சயமாய் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம். ஒன்றுபட்ட எங்களுக்கு சாதி இல்லை, மதம் இல்லை, இனவர் இல்லை, மொழிவரி இல்லை, கொள்கை உண்டு. தமிழக அரசு எச்சரிக்கை செய்கின்றோம். தமிழக அரசு 85 பார்த்தாச்சு, 92 பார்த்தாச்சு, 2003 பார்த்தாச்சு, 2007 பார்த்தாச்சு, 2017 பார்த்தாச்சு, 2019 பார்த்தாச்சு, 2019 பார்த்தாச்சு. புதிது அல்ல போராட்டங்கள் எங்களுக்கு, புதிது அல்ல. 3 ஆண்டு காலமாக வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு ஏமாற்றி வரும் தமிழக அரசு நிறைவேற்று. வாக்குறுதி எண் 309, உடனடியாக நிறைவேற்று. சொல்லுங்க சார். என் பேர் ஆர் ஜெயக்குமார், தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாவட்ட தலைவர். தமிழகம் முழுவதும் சிபிஎஸ்ஐ ஒழித்து ஜிபிஎஃப்ஐ மாற்ற வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது. 21 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த சிபிஎஸ்ஐ ஒழித்து ஜிபிஎஃப் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் நம்முடைய தமிழக அரசானது 309/10 இதில் 2021 சொன்ன அந்த தேர்தல் கால வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை. அதை நிறைவேற்றும் பொருட்டு இன்று மாநிலம் தழுவிய ஒற்றை கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏனென்று சொன்னால் அந்த சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி அந்த சிபிஎஸ் திட்டத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய சில பேர் இன்று 100 நாள் வேலைக்கு செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய என்பிஎஸ் திட்டத்தின் பார்த்தனால் ஓய்வூதியம் இருக்கிறது. அதே போல யூபிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க, அதுலேயும் ஓய்வூதியம் இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இருக்கக்கூடிய அந்த சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வூதியமே இல்லை. ஆனாலும் நாங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த யூபிஎஸ் திட்டத்தை கூட நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் எங்கள் பணத்தை 10% பிடித்து கொண்டு அவர்கள் அதிலிருந்து நாங்கள் ஓய்வூதியம் தருகிறோம் என்று சொல்கிறார்கள். அதையும் நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் பணி செய்து நாங்கள் வேலை செய்த எங்களுடைய பலன் எங்களுடைய ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல இதில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் இன்று போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த போராட்டத்தினுடைய ஒற்றை கோரிக்கையாக ஜிபிஎஃப்ஐ வழங்காவிட்டால் வருகின்ற காலங்களில் ஜாக்டோ ஜியோவோடு இணைந்து எங்களுடைய அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதில் எந்த ஐயமில்லை. நன்றி.